விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல பஞ்சு மிட்டாயி, அப்புறம் அந்த குச்சி மிட்டாயி, அப்புறம் பிஸ்கட்டு இதெல்லாம் திருடுனீங்கன்னு வச்சுங்களேன், காவல்துறை உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். உங்களுடைய கை கால்களை உடைக்கும். ஆனா நீங்க இந்த கிட்னி திருடுனீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் கஞ்சா, போதைப் பொருள் இந்த மாதிரிலாம் கடத்தினீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் காவல்துறை ஒன்றும் கண்டுக்காது. சரிங்களா? அதன் மீதெல்லாம் உடனடி நடவடிக்கை எடுக்காது. தமிழ்நாடு அரசு வழக்கும் பதிவு பண்ணாது. புரியுதுங்களா? அதனால எது செஞ்சாலும் பெருசா செய்யுங்க அப்படின்னு இந்த தமிழ்நாடு அரசு அவர்களை ஊக்குவிக்கும். அப்படி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கிட்னி திருடிய காசில் எல்லாருக்கும் கார்களையும் வாங்கி கொடுக்கும். அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த ஈரோடு நாமக்கல் பகுதியில் இந்த திமுக அரசு, திராவிட ஆனந்தன் போன்ற பல புரோக்கர்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு அவர்களின் மூலமாக அந்த ஏழை எளியவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கஞ்சிக்கு செத்தவர்கள், ஒரு ரூபாய் கூட வருமானத்திற்கு வழி இல்லாதவர்கள், வறுமையில உழலக்கூடியவர்கள், கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாதவர்கள், இவங்களை எல்லாத்தையும் தேடி பிடிச்சி வளைச்சி வளைச்சி அவர்களுடைய கிட்னியை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பலாக திமுக அரசினுடைய ஒரு கும்பல் உருவாகி இருக்கிறது. அந்த கிட்னிகளை திருடிய விஷயத்த நீங்க திருட்டுன்னு சொல்லக்கூடாது, அதை கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும்னு ஒரு புதிய புதிய பெயர்களை எல்லாம் இந்த திமுக அமைச்சர்கள் வச்சாங்க அந்த கிட்னி திருட்டுக்கு. அதுல சம்பந்தப்பட்ட 2 மருத்துவமனை, ஒன்னு சிதார் மருத்துவமனை, இன்னொன்னு தனலட்சுமி சீனிவாசா மருத்துவமனை. இதுல அந்த தனலட்சுமி சீனிவாசா குழுமம் இருக்குல்ல, அந்த குழுமம் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பக்கா திமுக காரங்களது. டி.ஆர். பாலு அவர்களுடைய பினாமி பணத்திலும் மற்ற திமுக அமைச்சருடைய பினாமி பணத்திலுமே ஒரு உயர்ந்து விளங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாஃபியா கும்பலினுடைய மருத்துவமனை தான் அந்த தனலட்சுமி சீனிவாசா மருத்துவமனை. சிதார் மருத்துவமனைக்கும் தொடர்பு இருக்கிறது, இந்த திமுகவினர்களுக்கும் சிதார் மருத்துவமனைக்கும். சரிங்களா? இதுல பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. அப்படியாக அந்த ஈரோடு, நாமக்கல் இது போன்ற பகுதிகளில் அந்த ஏழை எளிய நெசவாளர் குடும்பத்தினுடைய கிட்னிகளை திருடி அதை வேறொருவருக்கு விற்று, இந்த கிட்னி கொடுத்தவனுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவனுங்க 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா 1 கோடி முதல் அந்த கிட்னியில அந்த மருத்துவமனை வித்திருக்கிறது. இதுல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு நியமித்த விசாரணை மருத்துவர் குழுவே அறிக்கையை அளிச்சிடுச்சு. இதுல முறைகேடு நடந்திருக்கிறது, தவறு நடந்திருக்கிறது அப்படி சொல்லி அனுப்பிச்சிருச்சு. அந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிச்சிடுச்சு. அப்படி சமர்ப்பித்தும் கூட இந்த தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படவில்லை. எப்படி? தமிழ்நாடு அரசு பண்ணல, தமிழ்நாடு காவல்துறை பண்ணல. இதை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது நீதிமன்றம். விசாரித்துக் கொண்டிருப்பது நீதிமன்றம் தலைமையிலான ஒரு குழு. அந்த குழுவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் போனவனுங்க தான் இந்த திமுக அரசு. உனக்குத்தான் மடியில கனம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் நீ எதிர்த்து அங்க போற? நீ யார் பக்கம் நிக்கணும்? மக்கள் பக்கம் நின்று அந்த மருத்துவமனையையும் அந்த கிட்னி திருடுறவர்களையும் கேள்வி கேட்கணும். ஆனா நீ என்ன பண்ற? இந்த இதை விசாரிக்க கூடாது, நாங்களே விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு நீ அந்த கிட்னி திருடனவங்களுக்கு ஆதரவாக இந்த தமிழ்நாடு அரசு நிக்குதுன்னா, இந்த தமிழ்நாடு மக்கள் ஒரு நிமிஷம் சிந்திக்க வேணாம், இவனுங்க யாருக்காக இருக்கிறானுங்கன்னு, யாருக்காக இவர்கள் பணி செய்கிறார்கள்னு இந்த தமிழ்நாடு மக்கள் சிந்திக்க வேணாம். சரி, இப்பயும் இந்த எந்த வழக்கம் பதிவு பண்ணப்படல. இவர்களுக்கு ஆதரவாக, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் போகிறது திமுக அரசு. ஆக அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும்? சொல்லுங்க பாப்பா, அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும்? அந்த மருத்துவனுடைய சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கான கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசினுடைய அந்த சுகாதாரத்துறை ரத்து பண்ணுது. அப்படி ரத்து பண்ணும் பொழுது ஒருவர்கிட்ட நம்ம விளக்கம் கேட்கணும். இப்ப நான் ஒரு தவறு செஞ்சுட்டேனாக்க அரசோ காவல்துறை என்கிட்ட முதல்ல எனக்கு நோட்டீஸ் அனுப்பணும். நீ ஏன் இதை பண்ணீங்க, உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி என் தரப்பு நியாயத்தை கேட்காமல் ஒரு நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கிறது என்றால் அது அரசின் மீது தவறு. புரியுதுங்களா? ஆக நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மருத்துவமனை இருக்குல்ல, அந்த சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு தடை விதிச்ச இந்த உத்தரவை எதிர்த்து இந்த மருத்துவமனைகள் நீதிமன்றம் போகுது. அப்படி நீதிமன்றம் போகும்பொழுது நீதிமன்றத்துல சொல்றாங்க, எங்கள் தரப்பு வாதத்தை இவர்கள் கேட்கவில்லைன்னு உடனே அந்த நீதிமன்றம் என்ன பண்ணுதுனாக்க, ஆமா மருத்துவமனை தரப்பு சொல்வது நியாயம், நீங்க ஏன் அவங்க தரப்பு வாதத்தை கேட்கலன்னு சொல்லிட்டு இந்த அரசு ஒரு தடை போட்டுச்சு இல்ல, இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது இந்த 2 மருத்துவம் சொல்லிட்டு, அந்த தடையை நீக்கிடுச்சு நீதிமன்றம்.
அப்போ இதெல்லாம் இந்த திமுக அரசுக்கு தெரியும். இப்படி போனாக்க அவங்க மீதான தடையை நீக்குவாங்கன்னு தெரியும். அப்ப வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த திமுக அரசு இத்தகைய வேலையை பார்த்திருக்கு. அப்போ இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் நம்மளை காப்பாற்ற உழைக்கிறது என்பது அந்த தனலட்சுமி சீனிவாசா குழுமத்திற்கு தெரிகிறது, சிதார் மருத்துவமனைக்கு தெரிகிறது. அப்போ நம்ம மேல எவனும் கை வைக்க மாட்டான். நாம வச்சதுதான் சட்டம், அரசாங்கமே நம்ம கையில இருக்கு. நாம கிட்னி திருடின பணத்துல கொடுத்த பங்குல தானே மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க எப்படி நம்மளை காட்டி கொடுப்பாங்க? நாமெல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டை இல்லையா அப்படின்ற ஒரு தைரியத்துல இன்னைக்கு தனலட்சுமி சீனிவாசா குழுமத்தினுடைய அந்த உரிமையாளர் இருக்கிறாங்க சீனிவாசனும், அவங்க மவன் மணச்சநல்லூர் கதிரேசன், திமுக எம்எல்ஏ மணச்சநல்லூர் கதிரேசன், அவரை கரிவிருந்து கதிரேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கரிவிருந்து கதிரேசன்னா, தன்னை யாராவது எதிர்க்கிறார்கள் என்றால் தன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் மிகப்பெரிய தடாலடியா கறி விருந்து வச்சு அவங்க சமாதானப்படுத்துவார். கொடுக்க வேண்டியதை கொடுத்து கறி விருந்தெல்லாம் வச்சு அவர்களை சமாதானப்படுத்துவார். அதனாலதான் அவருடைய பெயர் கரிவிருந்து கதிரேசன் அப்படின்னு லோக்கல்ல சொல்லுவாங்க. ஆவாதவங்களுக்கு உடனடியாக கறி விருந்து தான். ஒண்ணு இந்த கறி விருந்து அல்ல இந்த கறி விருந்து, ஏதாவது ஒரு கறி விருந்து கொடுத்து சமாதானப்படுத்துவார். அதனால கறி விருந்து கதிரேசன். அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம திமுக அரசு நமக்கான அரசு, நம்ம திருடன பாதியை பாவத்துல பங்கு, பணத்துல பங்கு, எல்லாத்துக்கும் திமுக அத்தனை பேருக்கும், மு.க. ஸ்டாலின் குடும்பம் உட்பட அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது. அதனால நம்ம மீது நடவடிக்கை மாட்டாங்கன்ற தைரியத்துல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது நேற்று, சரியா சொன்னா நேற்று திமுகவினுடைய பொறுப்பாளர்களுக்கு, அந்த மணச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்கள் 7 பேருக்கு மஹிந்திரா எஸ்யூவி காரை பரிசாக கொடுத்திருக்கிறார் இந்த மணச்சநல்லூர் கதிரேசனும் அவருடைய தந்தை தனலட்சுமி சீனிவாசா குழுமத்தை உருவாக்கியவருமான சீனிவாசன். இவங்க இருவரும் சேர்ந்து அந்த கார்களை பரிசாக கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு? திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு, கிட்டத்தட்ட 7 நிர்வாகிகளுக்கு. உடனடியாக அதிமுக தரப்பினர் என்ன பண்றாங்கன்னா, இதை தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போனோடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுனாக்க, இது குறித்து விளக்கம் கேட்கிறது. அதுக்கு அந்த மணச்சநல்லூர் கதிரேசன் என்ன சொல்றாருனாக்க, அந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மருந்து கம்பெனி தான் அவர்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்ததே தவிர நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. எப்படி? மருந்து கம்பெனி தான் கொடுக்க சொல்லி கொடுத்ததே தவிர நாங்க கொடுக்கல அப்படின்னு இந்த மணச்சநல்லூர் கதிரேசன் அவர்கள் சொல்றாரு. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மருந்து கம்பெனி திமுக ஊழியர்களுக்கு எதற்கு கொடுக்கணும்? திமுக நிர்வாகிகளுக்கு எதற்கு காரை கொடுக்கணும்? அப்போ அந்த மருந்து கம்பெனிக்கும் இந்த கிட்னி திருட்டு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? கிட்னி திருட்டு சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாலதான் அதன் புரோக்கர்களாக இருக்கக்கூடிய திமுக காரர்களுக்கு அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் இந்த கார்களை பரிசாக கொடுத்ததா? ஒண்ணு மணச்சநல்லூர் கதிரேசன் கொடுத்ததானாக்க அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்ல மருந்து கம்பெனி கொடுத்தாருன்னா, மருந்து கம்பெனி ஏன் இவனுக்கு கொடுக்குறான்? மருந்து கம்பெனி மருந்து தான் கொடுக்கணும், மகேந்திரா காரு கொடுக்க கூடாது. அது மருந்து கம்பெனியுடைய வேலை இல்லை. அப்ப நீ ஏன் மருந்து கம்பெனி எதுக்காக அவனுக்கு காரு கொடுத்த? திமுக காரங்களுக்கு மருந்து கம்பெனிக்கு என்ன சம்பந்தம்? அப்போ மருந்து கம்பெனிகளுக்கு இவனுக்கு என்ன ஃபேவர் தந்தாங்க? இவனுக்கு என்ன ஃபேவர் பண்ணதால அவன் காரு தந்தான் அப்படின்னு பல கேள்விகள் நம் முன் இருக்கிறது. இதை கேட்குமா தேர்தல் ஆணையம்? மணச்சநல்லூர் கதிரேசன் மீது இந்த நடவடிக்கை எடுக்குவாங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்போ கிட்னி திருடுவதற்கு வசதியாக கார் கொடுக்குறீங்களா? அடுத்த தடவைலாம் ஏஜென்ட் போயிட்டு கார்ல கூட்டுட்டு வாங்க, கார்ல கூட்டுருவாங்க, ஏசி போட்டு நம்மளுடைய கஸ்டமரை கார்ல கூட்டுவாங்க சொல்லிட்டு கார் கொடுக்குறாங்களா? அப்படியே ஏதோ கூட உழைத்தவர்களுக்கு நாங்கள் கார் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் விடுறான் அந்த மணச்சநல்லூர் கதிரேசன். ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னாக்க, இவருடைய கல்லூரியில் ஃபீஸ் கட்டாத ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இவருடைய கல்லூரியிலிருந்து பாதியிலே டிராப் அவுட் ஆயிருக்காங்க. அப்போ நீங்க உழைப்பவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுன்னா அந்த மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு மாசம் ஃபீஸ் கட்டலன்னு வச்சுங்க, காலேஜுக்குள்ளே பசங்க விட மாட்டாங்க. தனலட்சுமி சீனிவாசா குழுமத்துல கேட்டு பாருங்க, அந்த காலேஜ்ல படிக்கிற பசங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இது பொய்யா உண்மையானு கேட்டு பாருங்க. ஒரு மாசம் டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், காலேஜுக்குள்ளேயே மாணவர்கள் போக முடியாது. ஒரு மாசம் தள்ளி கொடுங்கன்னு டைம் கேட்டு பாருங்க, அந்த காலேஜ்ல பச்சை பச்சையா திட்டுவானுங்க. நம்மள காதலே கேட்க முடியாத அளவுக்கு திட்டுவானுங்க தனலட்சுமி சீனிவாசா கல்வி குழுமத்துல. இப்பேற்பட்ட நபர்கள் தான் இவர்கள். இவர்கள் ஒன்றும் புனிதவான்கள் இல்ல. இவனுக்கு ஒன்றும் அப்படியே ஏழைகளை பார்த்து அப்படி கரிசனைப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. உண்மையாகவே ஏழை உனக்கு அக்கறை இருந்தா அந்த ஏழைகளை கூட்டிட்டு போய் உங்க ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு அறுத்து கிட்னி எடுத்திருக்க மாட்டேன். புரியுதா? கிட்னி எடுத்து அதை வித்திருக்க மாட்டேன்.
இதுல வர தெனாவட்டா வேற அவர் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க எங்க அப்பா வச்சிருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து 14 கோடி, அந்த காருமா நான் வாங்கினாக்க ஊர்ல இருக்க அத்தனை பேர் கிட்னியை நான் எடுக்கணும், அத்தனை பேர் கிட்னி எடுத்துதான்டா நீ அந்த காரு வாங்கின, இப்ப நீ வாங்கி கொடுத்த இந்த காரு கூட இன்னும் எத்தனை பேர் கிட்னி நீ அறுக்க போறன்னு தெரியல. இவனுங்க இவ்வளவு தெனாவட்டாக பொதுவெளியில பேசுறாங்க. தேர்தல் விதிகள் வந்து நடத்தை அமலுக்கு வந்த பிறகு கூட இவர்கள் இவ்வளவு தெனாவட்டாக தங்களுடைய கார்கள், பரிசு பொருட்கள் போன்றவற்றை கட்சிக்காரர்களுக்கு வெளிப்படையாக வழங்குறாங்க. இந்த தைரியத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? கிட்னி திருடிய போது இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தகைய துணிச்சல் அவனுங்களுக்கு வந்திருக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். மகாராஷ்டிராவில் கிட்னி திருட்டு கும்பல் கைதாகி இருக்கிறது, கர்நாடகாவில் கிட்னி திருட்டு கும்பல் கைதாகி இருக்கிறது, ஆந்திராவில் கிட்னி திருட்டு கும்பல் கைதாகி இருக்கிறது. இவர்கள் அத்தனை பேரும் கை காட்டுவது திருச்சியில் இருக்கக்கூடிய சிதார் மருத்துவமனையும் தனலட்சுமி சீனிவாச மருத்துவமனையும். அங்கிருந்து வந்து இங்க இருந்து கைது பண்ணிட்டு போகுது காவல்துறை. அந்த லட்சணத்துல இருக்கு இந்த தமிழ்நாடு அரசு, இந்த தமிழ்நாடு காவல்துறை. இப்போ புரியுதுங்களா? இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இவங்களை விட்டன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாம கல்லீரல் எல்லாம் அறுத்தாங்க. கிட்னியை வந்து ஒரு பொம்பளை வந்து கிட்னியை எடுக்கிறது கூட்டு போயிருக்காங்க. கிட்னி நல்லா இல்லைன்னே உன் கல்லீரல் நல்லா இருக்கு, கல்லீரலை கூடுன்னு புடுங்க பார்த்து அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவங்க பத்திரிகையில பேசி அது ஒரு பிரச்சனையா இருந்து. அப்போ நம்முடைய எல்லாத்தையும் திருடனானுங்க, நம்முடைய வளத்தை திருடனானுங்க, நம்முடைய பணத்தை திருடனானுங்க வரியின் மூலமாக. இன்றைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் முதற்கொண்டு கிட்னியிலிருந்து சட்னி வரைக்கும் அத்தனையும் திமுக திருடுவதற்கு வந்துட்டான். அப்ப இத்தகைய திருட்டு பயல்களுக்குத்தான் நீங்க வாக்களிக்க போறீர்களா? இத்தகைய திருட்டு பயல்களை தான் மீண்டும் ஆட்சியில உட்கார வைக்க போகிறீர்களா என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூர்ல இன்னைக்கு திமுக காரங்க என்ன ஆர்டர் போட்டிருக்கானுங்க, ஒவ்வொரு வீடா போயிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய ஜிபே நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படி ஜிபே நம்பரை? அந்த காணொலியை போடுறேன் பாருங்க, அந்த காணொலி எல்லாம் போடுறேன் பாருங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு சொன்ன வேலை நாங்க செய்யறோம். சரிங்களா? நீங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. என்ன வேலை சொன்னா செஞ்சிருவீங்களா? இங்க பாருங்க, சொல்லியாச்சு. நீங்க ஜிபே நம்பரை கலெக்ட் பண்ணி ஜிபேவின் மூலமாக பணம் செலுத்துவதற்கு இந்த டேட்டா கலெக்ஷனை இந்த திமுக நிர்வாகிகள் இன்றைக்கு முடக்கி விட்டுருக்காங்க. ஸ்டாலினுடைய சொந்த கொளத்தூர் தொகுதியில, அந்த தொகுதியில ஒரு வாக்காளர் கூட, எந்த கட்சியா கூட இருக்கட்டும், அத்தனை வாக்காளர்களுடைய ஜிபே நம்பருக்கும் பணம் போடுவதற்கு இந்த திமுக அவ்வளவு தீவிரமாக வேலை செய்கிறது. இன்றைக்கு அப்பட்டமாக கையும் காலவுமாக மாட்டி இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அந்த மிச்சர் சாப்பிட்டு இருக்கான்ல மாமா, அந்த மாதிரி இன்னைக்கு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எங்கேயா நடவடிக்கை எடுக்கிறானுங்களா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு கையும் காலவுமாக அந்த கொளத்தூர் தொகுதியில அதிமுகவினர் அந்த ஜிபே நம்பர்களை சேகரித்த அந்த திமுகவுடைய கொத்தடிமைகளை கையும் காலமா பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி விசாரிச்சு விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களை இந்த திமுக அரசு செய்துட்டு இருக்குது. ஆனா தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. இதெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு தெரியல. இதற்கெல்லாம் தமிழ்நாடு மக்கள் நீங்கள் தான் சரியான பதிலடியை உங்களுடைய வாக்குரிமையின் மூலமாக அளிக்க வேண்டும். நன்றி.